இது நம்ம இலங்கையின் கிரிக்கெட் லெஜண்ட் குமார் சங்கக்காரோட குட்டி கதை. வாங்க பார்க்கலாம். 1977 அக்டோபர் 27 இலங்கையின் மாத்தளையில் ஒரு சிறுவன் பிறந்தான். அந்த சிறுவன்தான் பிறகு உலக கிரிக்கெட்டையே தனது பேட்டிங்கால் மயக்கிய குமார் சங்கக்காரா. சின்ன வயதிலிருந்தே படிப்பிலும் விளையாட்டிலும் மிகவும் திறமையானவர். பள்ளியில் டாப் ஸ்டூடெண்ட், அதே நேரத்தில் கிரிக்கெட் மைதானத்திலும் சூப்பர் ஸ்டார். ஆரம்பத்தில் பலர் இவர் படிப்பாளி, கிரிக்கெட்டில் அதிகம் சாதிக்க மாட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் சங்கக்காரா அமைதியாக தனது கனவை துரத்திக் கொண்டே இருந்தார். 2000ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இலங்கை அணிக்காக அறிமுகமானார். ஆரம்பத்தில் விக்கெட் கீப்பராக வந்த இவர் பின்னர் உலகின் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராக மாறினார். கவர் டிரைவ், ஸ்ட்ரெயிட் டிரைவ், கிளாஸ் பேட்டிங். சங்கக்காரா விளையாடும் ஒவ்வொரு ஷாட்டும் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து மாதிரி இருந்தது. அவரின் நண்பரும் ஓப்பனிங் பார்ட்னருமான மஹேலா ஜயவர்தனே உடன் சேர்ந்து இலங்கைக்கு பல மறக்க முடியாத வெற்றிகளை பெற்றுத்தந்தார். 2014 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக சங்கக்காரா அடித்த அரை சதம் இலங்கைக்கு உலகக்கோப்பையை வென்று கொடுத்தது. அந்த நாள் முழு இலங்கையும் கொண்டாடியது. சங்கக்காரா ரன்கள் மட்டும் அடிக்கவில்லை, தனது பேச்சாலும் உலகத்தை கவர்ந்தார். 2011 MCC ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் கவுட்ரி லெக்சரில் அவர் பேசிய உரை உலக கிரிக்கெட்டில் மிகவும் மரியாதைக்குரிய பேச்சாக பார்க்கப்படுகிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 12,000த்திற்கும் மேற்பட்ட ரன்கள், ODIயில் ஆயிரக்கணக்கான சாதனைகள், உலகின் மிகச்சிறந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களில் ஒருவராக அவர் பெயர் பதிந்துவிட்டது. 2015 உலகக்கோப்பைக்கு பிறகு சங்கக்காரா சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் இன்று வரை ரசிகர்களின் மனதில் அவர் ஒரு லெஜெண்ட். ஒரு சாதாரண பள்ளி மாணவனாக ஆரம்பித்த பயணம் உலக கிரிக்கெட்டின் மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறியது. அதுதான் குமார் சங்கக்காராவின் கதை.